ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்துட்டு ஒரு 3 o'clock மேலே தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இன்றைக்கி வீட்டில் செம்ம ஒர்க்கு, அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 3 o'clock ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இங்கிலீஷ் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். இங்கிலீஷ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி படிச்சிருந்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணேன். 6th 3rd டேர்மில் 2nd யூனிட் தான் படிச்சுட்ருக்கேன். எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ஒரு வேளை புதுசாக படிக்கிறதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் டிஎன்பிசிக்கு நான் தமிழில் தான் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. படிக்க படிக்க பழகிரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இன்றைக்கி படிக்க சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, படித்து முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் படிக்க உட்காந்தேன். நான் தெரியாமல் இங்கிலீஷ் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் எடுத்துருந்துருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்லோவாக தான் போகுது. நீங்கள்லாம் ஃபாஸ்ட்டாக படிச்சுட்ருக்கீங்களா, இல்லை கரெக்டாக ஆஸ் பர் ஷெட்யூல் நீங்கள் போடுற ஷெட்யூலை கரெக்டாக முடிச்சுட்டே வரீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எவ்வளோ பேர் வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் இங்கிலீஷ்க்கு எந்த மாதிரி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.